நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி சமோசா. சமோசானாலே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சமோசா தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அந்த சமோசா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமோசா பண்ணுறதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா வேண்டாம். தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் அதே போல் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக. காரமெல்லாம் கம்மியாகவே தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக காரம் இருந்தால் சரின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். மசால் போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மசாலுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம இது கூட பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டாணி ஊற வைக்கல அப்படின்றதுனால பட்டாணி போடாமல் நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் இதில் பட்டாணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல மசாலா எல்லாம் நல்லா ஒட்டும். அதனால் நல்லா இந்த மாதிரி மசாலோட சேர்த்து நல்லா கலக்கிற அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசால் வடை போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கியாச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும். நம்ம அதுங்குள்ளேயும் சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணலாம். இப்போது சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ஒரு உருண்டைக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் மாவு போட்டு எப்பயும் போல் நம்ம மாவு தேய்ப்போம் இல்லையா, அது போல் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக நம்ம நானெல்லாம் தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சீட் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் மசால் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா, கீழே கொஞ்சம் நீளமாக இருக்குது பார்த்திங்களா, அதையே இப்படி கவர் பண்ணி இந்த மேலே இருக்க மாவோட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். நம்ம இது தண்ணியெல்லாம் தொட்டு ஒட்ட தேவையில்லை. ஏன்னா அந்த மாவே பச்சை மாவு தண்ணி இல்லையா, அதனால் அப்படியே நம்ம அமுத்தி விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கிறோம். அது போல் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க, பிரிஞ்சு வந்துடாமல். இது போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது போல் பண்ணி இது போல் மசால் போட்டு வச்சாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 2 நான் போட்டு எடுக்கிறேன். நல்லா கலர் மாறி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சமோசா கலர் மாறி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற சமோசாவையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். உள்ளே நான் மசாலா கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு சமோசா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் சமோசா பண்ண போகிறோம். மைதா மாவில் தான் சமோசா செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, கோதுமை மாவுலேயும் சமோசா பண்ணலாம். கோதுமை மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். சமோசாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சூடு பண்ணி எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் மாவு பிசைஞ்சால் கொஞ்சம் பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால சுடு தண்ணி லைட்டாக வெதுப்பாக காய வச்சு எடுத்திருக்கேன். சிக்கன் 250 கிராம் எலும்பில்லாத சிக்கனாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 குட்டியாக கட் பண்ணியிருக்கேன்.
சோம்பு 1 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, மல்லித்தலை, கருவேப்பிலை. இதுதான் தேவையான பொருள் சமோசாவுக்கு. இப்போ முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசையலாம். மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவும் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அது போல் மாவு பிசைஞ்சுக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். மாவு பிசைஞ்சாச்சு. காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் போட்டு மேலே மூடி வச்சிடலாம், இல்லைன்னா ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கனை முழுசாக போட்டு மசால் பண்ண போகிறதில்ல, மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம். இப்போ ஜாரில் போட்டாச்சு. சிக்கனை மிக்சியில் வச்சு ஒரு சுற்று சுற்றினாலே போதும். சிக்கனை அரைச்சாச்சு. மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம், அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனே அரைச்சாச்சு. இப்போ மசால் ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, சிக்கனை இது போல நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூளை இதில் சேர்த்தணும். மசால் போட்டு நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷமாக நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சாச்சு. நல்லா வெந்துருச்சு சிக்கன். இப்போது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணிக்கலாம். அப்போ அது பிசைஞ்சு வச்சதை விட இப்போ நல்லா இன்னும் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போல் இதை பரத்தி எடுக்கலாம். சின்ன உருண்டை போதும். சப்பாத்தி பலகை அளவுக்கு மாவு நல்லா பரத்தியாச்சு. நல்லா மெலிசாக இருக்குது. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். தோசைக்கல் வச்சு காஞ்சிருச்சு. அதில் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. போட்டதுமே இந்த அப்படி லைட்டாக அப்படி மேலே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்ததுமே திருப்பி போட்டுருவோம். அது போல் இன்னொரு டைமும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். இதே போல் நம்ம சமோசாவுக்கு ரெடி பண்ண எல்லா சப்பாத்தியும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கடைசியில் கட் பண்ணிக்கலாம். இப்போ சீட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை 4ஆக வெட்டிக்க போகிறோம். கரெக்டாக சென்ட்ரு பார்த்து கரெக்டாக நடுவில் வெட்டிக்கலாம். மொத்தமாக வெட்ட முடியலனா தனித்தனியாக கூட வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டியாச்சு. இப்போ இதையும் சென்ட்ரு பார்த்து வெட்டிக்கலாம். வெட்டியாச்சு. இது போல் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இப்போது சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பொரிச்சு எடுக்கலாம். சீட் ரெடியாக இருக்குது. சிக்கனும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஃபில் பண்ணிடலாம். மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கெட்டியாக தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன். இப்படி முக்கோண சைஸில் இருக்கு இல்லையா, அதில் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ரவுண்டில் அந்த மாவை, மைதா மாவை தேய்ச்சிக்கணும். அடுத்து அதை இன்னொரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சா அடுத்து இதை எடுத்து இப்படி வச்சா இப்படி முக்கோணமாக வந்துடும் பாருங்க.
கோன் சைஸில் வந்துருச்சா? அதில் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா அதுக்குள்ளே வச்சிடலாம். அதிகமாக பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இப்படி உள்ளே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த முக்கோணம், அதில் மாவை இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி மூடிடணும். அந்த பகுதியை மடிச்சுட்டு இப்படி அமுத்தி விட்டுக்கணும். அப்போ நல்லா ஒட்டிக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக வச்சிடலாம். அதே போல் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். மேலே இந்த ரவுண்டு பகுதியில் மைதா மாவை தடவணும். பாதி வரைக்கும் தடவுனா போதும், மீதியை மடிக்கத்தான் போகிறோம். அதனால் தடவிட்டு அதே மாதிரி இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, அதையே மடிச்சிடணும். இந்த இது வரைக்கும் அளவு வச்சு இப்படி மடிச்சிடணும். மடிச்சிட்டு இதை இது மேலே ஒட்டிக்கலாம். ஒட்டினா முக்கோணம் வந்துருச்சா? அதில் நம்ம சிக்கன் உள்ளே வச்சிடலாம். அதுக்கு மேலே எப்பவும் அது மாதிரி மேலே மாவு தடவிட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதே போல் எல்லா சீட்லேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பொரிச்சு எடுக்கிறது தான். சமோசா பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சாச்சு. இப்போது ஒன்றா போடணும். மெதுவாக போடணும், இல்லைன்னா தெரிக்கும். எண்ணெயில் வேலை பார்க்குறப்போ பொறுமையாக வேலை பார்க்கணும். நல்லா வெந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை சமோசா பண்ண போகிறோம். மைதா 200 கிராம் எடுத்திருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இது போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே ஸ்டவ் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கல, அதனால் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இதை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு அந்த போட்ட மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். 4 முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முட்டைக்கு உப்பு. இதை கலந்துடலாம். கைவிடாமல் கலந்துக்கோங்க. அப்போ தான் முட்டை வந்து பொடி பொடியாக வரும். இல்லைன்னா பெரிய பெரிய முட்டையாக நின்றுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி முட்டை நல்லா உதிரியாக வரணும். அந்தளவுக்கு நம்ம முட்டையை வதக்கிக்கணும். இப்போ இதில் மல்லித்தலை சேர்த்துடலாம்.
மல்லித்தலை சேர்த்து கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். அதுங்களையும் நம்ம சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணிக்கலாம். எப்போ நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, அது போல் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 பக்கம் மாவு தேய்ச்சி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது போல் நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நல்ல மெலிசாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சமோசா சாப்பிட்றப்போ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல முரடாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்போ கடிக்கிறப்போ மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் காஞ்சிருச்சு, அதில் போட்டுக்கலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர் மட்டும் மாறினா போதும். இப்போ திருப்பிக்கலாம். ஒரு 2 செகண்ட் மட்டுமே நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த வெள்ளை கலர் தெரியுது பார்த்திங்களா, நல்லா கலர் மாறுறது, அது மாறினா மட்டும் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிற மாவில் சீட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சமோசா பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 4 சீட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4ஆக தான் கட் பண்ண போகிறேன். கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ 2ஆக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ மறுபடியும் இந்த மாதிரி இதுலேயும் பாதியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ சீட் ரெடி ஆயிடுச்சு. முட்டை பொடி மாசும் ரெடியாக இருக்குது, சீட்டும் ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒட்டுறதுக்காக. ஊற்றி இதை கலந்துட வேண்டியதான். அவ்வளோதான், இதையும் கலந்தாச்சு. அடுத்து ஒவ்வொரு சீட்லேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறது தான். இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கோணமாக இருக்கிறத இப்படி மேலே வச்சுட்டு இதை மட்டும் மடிக்கணும். இந்த சைடு இப்படி இந்த இடத்துல இப்படி மடங்குற மாதிரி. இதில் கொஞ்சம் நம்ம கலந்தோம்ல மைதா, அதையே வச்சு ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ஓரத்தில் தடவிக்கணும். தடவிட்டு இதை வந்து இப்படி மடிச்சிடணும். மடிச்சிட்டா இந்த மாதிரி முக்கோணமாக வந்துடும். இது வந்து மாவு இருக்கிறதுனால நல்லா இது வந்து ஒட்டிக்கும், வெளியில் வராது. இப்படி அமுத்துனீங்கன்னா போதும், லைட்டாக காஞ்சதுமே ஒட்டிக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம முட்டையை வச்சிடணும். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா இங்கே மேலே கீழே ஒட்டணும் இல்லையா, அதனால் இதுக்கு மேலே நல்லா வெளியில் வராத அளவுக்கு ஒட்டிக்கோங்க. இதை வச்சு இப்படி வச்சு மூடிடணும். நல்லா இழுத்து டைட்டாக இப்படி மூடிக்கோங்க. பாருங்கள், கீழேயும் நல்லா ஒட்டிடுச்சு, இதுவும் நல்லா ஒட்டியாச்சு. இது போல் எல்லா சமோசாவையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். சமோசாவுக்கு முட்டை ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் சமோசா போட்டுக்கலாம். லைட்டாக அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சீட் ரெடி பண்ணுறப்போ லைட்டாக அதை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம், அதுலேயே ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ எண்ணெயில் பொரிக்கிறப்பையும் நல்லா அந்த பேலன்ஸ் இருக்கிற மாவும் வெந்துடும். கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சமோசா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு, கலரும் பார்த்திங்கன்னா நல்லா மாறி இருக்குது. இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா சமோசாவையும் போட்டு எடுத்துக்கலாம். முட்டை சமோசா ரெடி ஆயிடுச்சு. 200 கிராம் மாவில் இவ்வளோ சமோசா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய சமோசா. அந்த சீட் மட்டும் நீங்கள் கரெக்டாக மடிச்சிட்டிங்கன்னா போதும், சமோசா நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும். மைதா மாவு பிடிக்காதவங்க கோதுமை மாவில் சமோசா செய்யலாம். நீங்களும் இது போல் சமோசா செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.